பிக் பாஸ் டே 36 பார்ட் 1. டே ஸ்டார்டிங்கே கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணி இந்த வீக் கேப்டனான அருணுக்கு பதவியேற்பு விழா தான். சத்யா அருணுக்கு கிரவுண்ட் மாட்டி விட்டு பதவியேற்பு விழா நடத்தி வச்சாரு. அப்பயே ஜெஃப்ரி விஷாலும் பாட்டு பாடினாங்க என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு. லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு அதில் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா தேவையில்லாமல் சண்டை போடுறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் சத்யா பாவம் பரிதாபமாக இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒயில்ட் கார்டு வந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்டா வந்தோங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தீபக் கையில் குண்டு கொடுத்ததை வச்சு மென்ஷன் பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கேட்க நல்லாவே இருந்துச்சு. அது முடிச்சுட்டு கேர்ள்ஸ் டீம் வந்து இந்த வீக் யார் ஸ்வாப் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங்கே ஜாக்லின் ரியாவை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரியா அன்சிதா போனால் தான் கரெக்டாக இருக்கும், அங்கே போனால் நல்லா விளையாடுவாங்க, இன்னும் எக்ஸ்போஸ் ஆக முடியும்னு ரியா சொல்லியிருந்தாங்க. மஞ்சரி ஆனந்தி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கேர்ள்ஸ் டீம் லீட் பண்ணுறது ஆனந்தி மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே போனால் கேர்ள்ஸ் டீம் எப்படி விளையாடுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா தர்சிகாலாம் ரியாவே சொன்னாங்க. இந்த இடத்துல மஞ்சரி கோவம் வந்துருச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க அங்கே போனால் இது பண்ண முடியாது, அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண டைமே இருக்காது, ஸோ அவங்களாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரியா மண்டை கழுவாதீங்க, அவங்க போக வேணாம் அப்படின்னு மஞ்சரி சண்டைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதனால் அன்சிதா கோவப்பட்டு மண்டை கழுவாதீங்களாம் சொல்லாதீங்க, நானே கூட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரியா ஆனந்தி சொல்லியிருந்தாங்க. சௌந்தர்யா வந்து ஆனந்தி அன்சிதா ரெண்டு பேர்த்துல யார் போனாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வருஷம் எதுவும் பேசாமல் தான் இருந்தாங்க. எப்படியோ கடைசியாக முடிவு பண்ணி அன்சிதாவே அனுப்பி விட்டாங்க. இதில் மஞ்சரிக்குமே பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரியாவை தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரியாவே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மஞ்சரி பேசின பாயிண்ட் கரெக்டாக தான் இருந்துச்சு. இதே வேறு டீம் போயிட்டு அந்த டீமில் சான்ஸ் தர மாட்டாங்க இது ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களால எக்ஸ்ப்ளோஸே பண்ண முடியாது. அன்சிதா அனுப்புனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அந்த மாதிரி நம்ம கேப்டன் அருணுக்கு வந்து கேப் ஒன்று தந்திருந்தாங்க. அதில் வந்து அந்த ஸ்ட்ரிங் வச்சு தந்திருந்தாங்க. அந்த கேப் தந்ததோட அவருக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. இப்போ ஹவுஸ்மேட்ஸ் யாரா தூங்கிட்டாலோ இல்லை மைக் இல்லாமல் இருந்தாலோ டாக் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு சிக்னல் வரும். அப்படி ஏதாவது சிக்னல் வந்துச்சுன்னா அந்த சிக்னலுக்கு காரணமாக இருக்கிறவங்களை விட்டுட்டு அதுக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தரை பனிஷ் பண்ணணும். இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது ஹவுஸ்மேட்ஸுக்கு யாரா அருண் பண்ற கேப்டன்சி பிடிக்கல அல்லது அவர் என்டர்டைன்மெண்டா இந்த வீக்கை வச்சிருக்கல அப்படின்னா அவர் கேப்ல இருக்க அந்த ஸ்ட்ரிங்கை கிழிச்சிடலாம். இதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்னா கூட்டி என்ன ரீசன் சொல்லி தான் எடுக்கணும். இப்படி 5 ஸ்ட்ரிங்கும் போச்சுன்னா அவரோட கேப்டன் பதவி வந்து பறிக்கப்பட்டுரும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அருண் வந்து எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நம்ம பேசலாம், அதுக்கப்புறமும் உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்பவே லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரான முத்துவும் வருஷனையும் பெஸ்ட் பர்ஃபார்மரான அருணும் அந்த சௌந்தர்யா கூடவே இருக்கணும்னு பனிஷ்மெண்ட் போட்டிருந்தாங்க பிக் பாஸ். ஸோ அது இன்னும் முடியல. அதை வந்து கேட்டிருந்தாங்க எப்போ முடியும் அப்படின்னு. ஸோ அப்பயே அந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இது முடிச்சுட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல குக்கிங் வாட்டருக்குலாம் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணணும். அதில் பாய்ஸ் டீம்ல இருந்து குக்கிங்க்கு தீபக், முத்து, சிவகுமார் வந்திருந்தாங்க. வாட்டருக்கு இன்சார்ஜ் ஜெஃப்ரி இருந்தாரு. கிச்சன் இன்சார்ஜ் ரஞ்சித், விஜய், விஷாலும் இருந்தாங்க. ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் சத்யாவும் ராணாவும் இந்த வீக் செயல்பட போறாங்க. அண்ட் தென் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து குக்கிங்க்கு பவித்ரா, ரயன், சாச்சனா இவங்க 3 பேர் தான் குக் பண்ண வரணும்னு பாய்ஸ் டீம் முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வாட்டர் எடுக்கிறதுக்கு ஜாக்லின் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்வாப்பிங்ல வந்து ஏற்கனவே கேர்ள்ஸ் டிஸ்கஸ் பண்ண மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல இருந்து அன்சிதா வராங்க பாய்ஸ் டீமுக்கு. பாய்ஸ் டீம்ல இருந்து ரயன் வராரு. இது முடிச்சுட்டு டோக்கன் டாஸ்க்கும் ஷாப்பிங் டாஸ்க்கும் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரோமோல ரிலீஸ் ஆயிருந்த மாதிரி நாமினேஷன் அது நடந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. டாடா பை பை.